ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 6 சுக்கிரன், விதி எண் 9 செவ்வாய். கம்பீரமான தோற்றம், மன தைரியம், நல்ல அறிவு, கடவுள் பக்தி, பேச்சாற்றல், அரசியல் அறிவு, சட்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. வயசாக வெற்றியம் பெறக்கூடியவரு. ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருப்பாரு. போராடினா தான் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் உள்ளவரு. பேச்சு சற்று அதிகாரமா தான் இருக்கும். கலை ஆர்வம் உள்ளவரு. இவருடைய ரகசியத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பின்னால் நடக்க போகக்கூடிய காரியங்கள் இவருக்கு முன்னாலே தெரிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இவருக்கு உண்டு. காதலையும் ஈடுபடுவாரு. சாப்பாடு ருசியா இருக்கணும். தன்னுடைய முன்கோப பிடிவாதத்தினால பதவிகளை இழப்பாரு. இவருடைய தப்பை யாரும் தட்டி கேட்டா அவருக்கு கோபம் வந்துடும். அடிமைத்தனம் பிடிக்காது. எந்த காரியத்திலையும் தனக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்த்தா தான் இறங்குவாரு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். சூழ்ச்சியான குணம் உள்ளவர். வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடையணும்னு எல்லா வேலையும் செய்வாரு. தலைவரே கவுத்து விட்டு தலைவரா வர பார்ப்பாரு. உடல் உறவு கோளாறு, ரத்த ஓட்ட கோளாறு, மூலம், மூட்டு வலி, உஷ்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.